இந்த சிவனடியார் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல. நீ எந்த இடத்துல பிறந்தாலும் கொக்கி போட்டு உங்களை அப்படியே இந்த இளநியை எடுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து அவன் வாசல்ல வந்து நிக்க வச்சிருவான். நீங்கள் சதாசிவன் கைலைநாதன் அண்ணாமலை பெருமான். சிவனை நம்புங்க, சிவனை வழிபடுங்க. ருத்ராட்சம் போட்டா குடும்பம்லாம் ஆடாது. உங்களை யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணானோ அவன் தான் ஆடி ஓடி விலகிடுவான். இந்த புண்ணு கொந்துனாதான் ஆறும். நீங்க சொல்லுவீங்க, நான் ருத்ராட்சம் போட்டதுல இருந்து ஒரே சோதனையா இருக்கு. சோதனைடா, அப்பதான் உன்னை காட்டுறான் யாரெல்லாம் உனக்கு வேட்டு வைக்கிறவன், உனக்கு குடி பறிக்கிறவன் யாரு, உனக்கு யாரு நண்பன், உனக்கு யாரு துரோகிங்கிறத அப்படியே உள்ள இருந்து எல்லா சீலும் எல்லா உள்ள இருக்கிற ஆணியும் வெளியே வருது. அதை நீ சோதனைன்னு சொல்ற. இல்ல இல்ல, உன் புண்ணை ஆற்றுவதற்கான அந்த சாதனையை செய்வதற்காக தான் சுவாமி செய்கிற அந்த திருவிளையாடல்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஏழை தன்னுடைய கடவுளை கிண்டல் பண்ண கிடையாது. ஒரு இந்துவாக பிறந்தவன் தான், சைவனாக பிறந்தவன் தான் நம்முடைய சிவனை ஏற்றுக்கொள்ள மனசு வரணும். அதனாலதான் இன்னைக்கு சிவாலயங்கள்லாம் இப்படி திருப்பணி இல்லாம, பல இடங்கள்ல விளக்கரிக்காம, சுவாமிக்கு அபிஷேகம் இல்லாம. ஏன் காரணம்னா, ஒரு கும்பல் சொல்லுகிறது சிவனை கும்பிடாதேன்னு சொல்லுது. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் சிவனுக்காகவே பிறந்தவன்.